பசியாறுகிறது, கன்று அழுதால் பால் குடிக்கிறது, இயற்கை அழுதால் வளம் கிடைக்கிறது. அதுபோல நீங்கள் தெய்வம் அழுதால் அது நல்ல பலவனது. ஒவ்வொரு வழக்கம் அவருக்கு அளந்து பறித்தான் கிடைக்கும். சொத்தும் சிறப்பும் அப்படியே ஆன்மீகத்துக்கு வந்துவிடுவன் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. பற்றவந்தி அதை பற்றி கொண்ட வித்த பிறகு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. பிறர் நல்ல கருதல் தங்களாம் கருத்தாமல் பிறர் நாட்டில் கருத்திய தொண்டு செய்வதால் அகது உலகம் எழுத்தலாம் ஆதை மகவன் அதற்கே உலக வழிமுறைகளை ஆராயாதே, அவை என் மூளைக்கு எட்டார். அம்மா புகழ் 73 அவதார திருவள்ளை லண்டன் மண்ணிலே மகிழ்ச்சியாய் கொண்டாடவே சிறந்திடுவோம் சக்திகளை சேர்ந்து வருங்கள் அம்மாவின் அருளிலே அள்ளியை பரவுங்கள். குங்குமம் கொத்துற அம்மா, மஞ்சளும் கொத்துற அம்மா, திருநூறும் கொத்துற அம்மா, சந்தனமும் கொத்துற அம்மா, நையம் சறுக்கிறது அம்மா, தேனும் வலியது அம்மா, பூமாலையும் வளருது அம்மா. மறுவரிசை பதத்தில் செவ்வாடை என்பது புண்ணியத்தின் சின்னம் அம்மா, செவ்வாடை என்பது பக்தர்களின் கவசம் அம்மா, செவ்வாடை உலகத்தின் பேரரசி அம்மா, செவ்வாடை குடும்பங்களை செம்மையாய் காக்கின்றாள். துன்பத்தின் மூலம்தான் சிறந்த அனுபவம் கிடைக்கும். அதை அனுபவித்து பெற வேண்டும். என்னை நடந்து வேண்டும் என்று துடிப்பவன் இவ்வுலக துன்பங்களையும் ஊழ்வினைகளையும் இப்போது என் முன்னாலேயே அனுபவித்து கழித்து விட வேண்டும். ஆதியுமே ஆதி சிவத்தேவையர அங்கும் நிறைந்துவிட தாயே மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி தாயே ஒன்னை கணந்தவர்க்கு உப்பு துணை நீரம்மா. ஓம் சக்தி. ஓம் சக்தி அம்மாவே மக்கள் குறை தீர்ப்பாயா. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி. ஆன்மீகத்துக்கு குரு அவசியம் தேவை. ஒரு உலகத்தை பார்க்க கண்ணாடி தேவை. அக்கண்ணாடி கூட பின்பற்ற உலகத்தை முழுமையாக பார்க்க உதவாது. உனக்கு தெரியாத ஒரு உலகம் உன்னிடம் உலக அண்ணா திருவாதம் பார்க்கவும் வளர் நடத்தவும் நெருப்படத்தவும் குரு அட்டாயம் தேவை. குரு கலச தீர்த்தத்தை இன்று சுத்தி தெளித்தால் உங்கள் குடும்ப சூழ்நிலை நீக்கும். ஓம் சத்திய ஆடி பராசக்தி. ஓம் சத்தியே மரமூரசி. ஓம் சத்திய ஓம் விநாயகா. ஓம் சத்திய ஓம் காமாட்சி. ஓம் சத்திய ஓம் பங்கார காமாட்சி. ஓம் சக்தி. So
ஐயமற்றவும் ஒப்பனாகவும் ஓரளவு ஜோதிடம் ஜாதகம் நாடி ஜோதிடம் இவையெல்லாம் தேவையில்லடா மகனே. நாம் சொல்லும் தொண்டுகளை செய்யலாம், இட்ட கட்டளைகளை நிறைவேற்று. உன் விதி என் பொறுப்பு. திருபடி சரணம் திருபடி சரணம். வெறும் காலம் அதர்ம களமாக மாறும் ஆன்மீக துறைதான் மனித என்பதை காப்பற்றும் அம்சம். அறிவு என்ற ரூபத்தினால் வரும், ஆசை காரணமாக வரும், தண்ணீர் காரணமாக வரும், உணர்வு காரணமாக வரும். எனவே ஈடுபாடு வைத்துக் கொண்டு கொண்டாடி வந்தால் கூட்டு வழிபாடு வழிபாட்டில் கலந்து கொள்வதால் உங்கள் கடமைகள் போகும், சக்தி அனுபவம் போகும். Is the center of spiritual culture and social service. Bangala Maharaj transforms power, wealth, pleasure, oriented works in life, purity, simplicity, humanity. He describes untouchability, unapproachability, and unshadowability. Service is the crown of his philosophy. He fights for the uplifting and oppressed and suppressed classes of society. He fights for the development of women. The Yamaha's ancient form can purify the mother nature and the entire universe. He can control the 5 elements, underwaters. He stresses self-realization through meditation. Service is the key of emancipation. Bangala Maharaj is a grahastha, but he is the lord of all sorts of souls. Yogis, sannyas, and the Bangala Maharaj ordered me to stand on that. Kapatasana and Vitapas. Gorakhanada Seda is the chiefest of Bangala Maharaj. Every year during Chaitra Purnima Day, we fly to Narayanpur through Gahana Mara and perform Bhata Puja to Guru Maharaj Bangala. Likewise, every year during Guru Kapurna Festival, we go to Narayanpur and pour oil to Akandadeepa and worship. Our travel is invincible. During Maharaj Puja Jodi Day, we worship Mahajodi lit by Guru Maharaj. Whatever you want, you will get it at Narayanpur. Don't wander hither and thither. Surrender to Bangala Maharaj. Pretending to do service will only accumulate sin. அம்மாவே நீயே, அப்பாவும் நீ, நண்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீ. மரபோடு அமர்ந்த மது நீயே, நண்புடனே ஆதரிக்கும் ஆதிராசக்தி நீயே. பக்தி குறைந்து தீத்தருளும் மக்காரம் நீயே, 73 மகவே என்று உனக்கு தாயே. பாரெல்லாம் தோற்றும் மக்காரம் அம்மா தாயே. வாலிய வாலிய வாலியவே, பங்காரு அணியல் வாலியவே. வாலிய வாலிய வாலியவே, அம்மாவின் அகவே வாலியவே. வாலிய வாலிய வாலியவே, ஆன்மீக குருவே வாலியவே. அம்மாவே சரணம் சக்தி. ஓம் சக்தி. நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். தெய்வம் மனிதனோடு பேசுகிறது, வாழ்கிறது, வாழ்ந்தும் காட்டுகிறது. தெய்வம் மனிதனோடு பேசுகிறதா? நல்லாதான் புரியுறீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சக்தி. உங்களை போல் இன்னும் பல மக்கள் அம்மாவை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். அறிந்தவர்கள் சிலர் அம்மாவை குறை கூறுகிறார்கள். உண்மைதான். மக்களின் குறை தீர்த்து நம்மை நல்வழிப்படுத்தி கருசேர்க்கவே வந்தவர் தான் குரு அம்மா. அம்மாவை முழுமையாக நம்பி அவரிடம் சரணாகதி அடைந்து அப்பாட்டு வழிபடி நடந்தால்தான் நம்முடைய தீரம். ஆமாம், நம்மில் இருக்கும் பேராசை, பெருமெற்று, கோபம், காமம், அகந்தை போன்ற அடுக்குகள் நீங்க அம்மா பல எளிமையான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். நாம் எத்தனை பேர் அதனை கடைபிடிக்கிறோம்? அந்த வழிகளை சொல்லுங்க சக்தி. பக்தி. ஒவ்வொரு நாளும் அடிகளார் 108 கோடி படியுங்கள். நீங்க நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் 51 தடவை அடிகளார் போற்றி படி. இது குரு அம்மா அருளிய வாக்கு. மூல மந்திரப்படி இப்படியாக குரு போற்றியை வளர்த்து கொண்டால் வேண்டியதை பெறலாம். ஊழ்வினை கொடுமையிலும் தவிர்த்து கொள்ளலாம். தொண்டு. மற்றவர்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கும் போது அவர்களுக்கு அவதாரமாய் வந்துள்ள அம்மாவை பற்றி எடுத்து சொல்லுங்கள். சக்தி ஒளி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். மன்றத்தில் தொண்டு செய்வது, மேல்மருவத்தூர் ஆலயத்தில் தொண்டு செய்வது, இவற்றெல்லாம் ஊழ்வினை தனிய வாய்ப்புண்டு. தர்மம், அன்னதானம், ஆடை தானம், மருத்துவ காணிக்கை, ஏழைகளுக்கு தொழில்வாய்ப்பு வழங்குதல், விளைவுகளுக்கு உதவுதல், ஏழை சிறார்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தல், இருப்பிட வசதி செய்து கொடுத்தல் போன்ற தர்மங்களை செய்து வந்தால் அம்மா நம்மையும் காப்பார், நம் தலைமுறையையும் காப்பார். தியானம். தியானம் செய். உன் கேள்விகளுக்கு உள்ளிருந்தே பதில் கொடுக்கிறேன் என்கிறார் அன்னை. ஆன்மாவை பற்றிய உண்மைகளை அறிய வேண்டுமென்றால் தினத்தோறும் 10 நிமிடமாவது தியானம் செய்யுங்கள். மௌனம். மௌனமாக இரு, பொறுமையாக இரு என்று அம்மா அடிக்கடி சொல்வார்கள். ஏனென்றால் நீங்க மௌனமாக இருக்கும் போதுதான் எது நல்லது எது கெட்டது என்பது புரியும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகளுக்கு மௌனத்தால் தான் தீர்வு காண வேண்டும் என்பது அன்னையின் அனுபவம். இவ்வாறு உண்மையான பக்தி, தூய்மையான தொண்டு, நல்ல எண்ணம் இவற்றை நமக்கு நாமே வளர்த்து கொண்டு அன்னை காட்டும் வழி நடந்து விதியை ஊழ்வினையை வென்று ஆன்மீக பாதையில் இரநடி போடுவோம். இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லி தரும் அம்மா தான் ஒரு அவதாரம் என்பதை எப்படி நிரூபிக்கிறார் தெரியுமா? மனிதனால் செய்ய முடியாத பல காரியங்களை செய்து காட்டுகிறார் அன்னை. வெறுங்கையில் இருந்து புழு, வண்டு போன்ற உயிரினங்களை படைத்து காட்டுகிறார். கேன்சரை கேன்சல் ஆக்குகிறார். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறார். ஊமைகளை பேச வைக்கிறார். செத்தவர்களை எழுப்புகிறார். மொத்தத்தில் நமக்கு ஆன்ம முன்னேற்றம் தந்து பிரவாத வரம் தருகிறார். அம்மாவை பக்தர்களே, தொண்டர்களே, தெய்வமே அவதாரமாய் வந்துள்ள பொன்னான காலத்தை தவறிவிடாமல் அம்மாவை சரணடைவோம். தமிழனை பிடித்துள்ள சாபக்கேட்டிலிருந்து விடுதலை பெறுவோம். செய்ய தோன்றும், ஆனால் ஒரு மரபுகளை அது தடுக்கும். ஓம் சக்தி. சக்தி சொன்னீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்க. அம்மா அவதார திருநாள் இருந்து செவ்வாழ சக்திகளுக்கெல்லாம் ஒரு இனிய புதிய புத்தாண்டாக இருக்குமென்று செவ்வாழ சக்திகளுக்கு இனிய அம்மா திருநாள் அவதார திருநாள் என்று இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
மூர்த்திவரால் ஒருவர் வந்து அம்மா பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கடுத்தது உங்களுக்கு தலைவருக்கு தெரியும் இஸ்லாமில் வந்துருக்கிற பற்றி அவரும் அம்மா பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சில விவரங்களை சொல்ல இருக்கிறார். எங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக அந்த அருள்வாக்கு என்னும் அமுதமொழி கூறி திருவடி காட்டி இந்த தேசக்கிழமை நோக்கி எல்லோரையும் வாங்கல் என்று சொல்லி அழைக்கிறார். அதாவது பொன்னான அவதார காலத்திலே நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறோம். அவ்வளவோ சந்தோஷமான ஒரு விஷயம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அம்மா வந்து ஆண்டு முழுவதுமே எங்களுக்காக, அதாவது நாங்கள் பல பல பிறப்புகளில் செய்து வந்த பாவங்களுக்கு விட